கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நவம்பர் மாதம் வரை 10,000 சிறப்பு முகாம்களை நடத்த ஏற்பாடு. விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் திட்டக்குடியில் ரோட் ஷோ சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் EPS தனது ஆட்சியில் என்ன குறை இருந்தது என்று கூறினால் பதிலளிக்க தயார் என துணை முதலமைச்சருக்கு சவால். சென்னையில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த தாயாரை ஆற தழுவி வரவேற்ற அன்புமணி. திருமண நிகழ்ச்சியில் அன்புமணியுடன் கைகுலுக்கிய GK மணி. தமிழக காவல்துறையில் 5 IGக்கள் உட்பட 33 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். அஜித்குமார் மரணத்தால் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட சிவகங்கை SPக்கு சென்னையில் பணி. நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டதாக புகார். தேர்வாணையம் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் என TNPSC உறுப்பினர் ராஜ் உறுதி. ஜோலார்பேட்டையில் ஓடும் ரயிலிலிருந்து கர்ப்பிணியை கீழே தள்ளிய ஹேமராஜுக்கு சாகும் வரை சிறை தண்டனை. மத்திய மாநில அரசுகள் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவு. வேட்டுவம் படப்பிடிப்பில் சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் உயிரிழப்பு. சண்டை காட்சி வீடியோ வெளியான நிலையில் இயக்குநர் ப. ரஞ்சித் உட்பட 4 பேர் மீது வழக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழையும் நாளை மிக கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. கோவை, செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சேலம் அண்ணா பூங்கா எதிரே உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை மீது கருப்பு மை வீச்சு. CCTV கேமராக்களை ஆய்வு செய்து அஸ்தம்பட்டி உதவி ஆணையாளர் அஸ்வினி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை. ஒசூரில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. லைசன்ஸ் இல்லாமல் ஒரே பைக்கில் சென்ற 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சோகம். உலகின் மிகவும் வயதான மாரத்தான் வீரர் என கொண்டாடப்பட்ட ஃபௌஜா சிங் மரணம். 114 வயதான ஃபௌஜா பஞ்சாபில் சாலையை கடக்கும்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட சுபான்ஷு சுக்லா இன்று பூமிக்கு வருகிறார். அமெரிக்காவின் கலிபோர்னியா அருகே பிற்பகல் 3 மணிக்கு கடற்பகுதியில் தரையிறங்க ஏற்பாடு. யூடியூபிலிருந்து பெறப்படும் வருமானத்திற்கான புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமல். செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் வீடியோக்களுக்கு வருமானம் கிடையாது என அறிவிப்பு. இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி த்ரில் வெற்றி. கடைசி வரை முயற்சித்த ஜடேஜாவின் போராட்டம் வீணானது. தந்தையுடனான மோதல் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய வீட்டிற்கு வந்த தாயை ஆறத் தழுவி கட்டி அணைத்து வரவேற்றிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. சென்னை அக்கரையில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த தாயை கட்டி அணைத்து அன்புமணி ராமதாஸ் வரவேற்ற காட்சிதான் இது. தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சியாக செயல்பட்டு வரும் பாமகவில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக பனிப்போர் நீடித்து வருகிறது. பாமக இளைஞர் சங்க தலைவராக தனது பேரன் முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததில் தொடங்கிய பிரச்சனை அடுத்தடுத்து பூதாகரமாக உருவெடுத்துள்ளது. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன், தாய் என்று பாராமல்
பாட்டிலை கொண்டு எரிந்தவர் அன்புமணி என்றெல்லாம் ராமதாஸ் வசைபாடிய நிலையில் தனது பெயருக்கு பின்னால் ராமதாஸ் என்ற பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்து அதிர்ச்சியூட்டினார் ராமதாஸ். இதனிடையே கட்சியின் முழு அதிகாரம் தனக்கே உள்ளது என இருவரும் போட்டி போட்டு கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இருவருக்கும் இடையேயான மோதல் போக்கு உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் சில நாட்களுக்கு முன் ராமதாஸ் கும்பகோணத்தில் இருந்த நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று தனது தாயார் சரஸ்வதியை அன்புமணி சந்தித்தார். உள்ளே போகும்போது வேறு சட்டை அணிந்து சென்ற அன்புமணி வெளியே வரும்போது வேறு சட்டையில் வந்து ஆச்சரியமூட்டினார். இது தொடர்பான கேள்விக்கு அன்புமணி அவரது வீட்டிற்கு சென்றார் என்று ஒரே வார்த்தையில் ராமதாஸ் பதிலளித்தார். இந்த நிலையில் சென்னை ECR சாலை அக்கரையில் உள்ள அன்புமணியின் வீட்டிற்கு அவரது தாயார் சரஸ்வதி திடீரென வருகை புரிந்து ஆனந்த அதிர்ச்சி அளித்தார். அவரை அன்புமணி கட்டி அணைத்து வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார். வீட்டிற்குள் சென்று சோஃபாவில் அமர்ந்த தனது அம்மாவின் காலில் விழுந்து அன்புமணியும் அவரது மனைவி சௌமியா அன்புமணியும் ஆசி பெற்றனர். பின்னர் அனைவரும் ஒன்றாக மதிய உணவு அருந்தினர். பின்னர் அன்புமணி சௌமியா அன்புமணி மற்றும் பிள்ளைகளுக்கு நெற்றியில் திலகமிட்டதோடு அனைவரையும் முத்தமிட்டு தாயார் சரஸ்வதி வாழ்த்தினார். ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அன்புமணி வீட்டிற்கு அவரது தாயார் சரஸ்வதி சென்று பாசமடை பொழிந்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தந்தை மகனிடையே நிலவி வரும் மோதல் போக்கு நிறைவடைவதற்கு இந்த சந்திப்பு அச்சாரமாகுமா என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சி தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. பாமக துணை பொதுச் செயலாளர் AK மூர்த்தி இல்ல திருமண நிகழ்ச்சியில் பாமக கௌரவ தலைவர் GK மணி, பாமக தலைவர் அன்புமணியும் பரஸ்பரம் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த விழாவில் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டனர். விழாவில் ராமதாஸ் கலந்து கொண்ட நிலையில் அவர் செல்லும் வரை காத்திருந்த அன்புமணி அரை மணி நேர தாமதத்திற்கு பிறகு மனைவி சௌமியா மற்றும் மகளுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய நிலையில் முகாம் நடத்துவதற்கு முன்பாக தன்னார்வலர்கள் மூலமாக மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா தெரிவித்துள்ளார். வீடு தேடி அரசாங்கம் வருது, உங்களோட சிக்கலுக்கு தீர்வு கொண்டு தருது. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே அரசின் சேவைகளை கொண்டு செல்லக்கூடிய விதமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டம் குறித்து சென்னையில் செய்தியாளர் பேசிய அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 3738 முகாம்கள், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்கள் என்று நவம்பர் மாதம் வரை 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும், நகர்ப்புறத்தில் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 46 சேவைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். கேம்ப் நடவதற்கு ஒரு வாரம் முன்னாடியே வீடு வீடாக சென்று தன்னார்வலர்கள் மூலமாக நீங்க இந்த கேம்புக்கு வாங்க, உங்க ஊர்ல இந்த கேம்ப் இந்த இடத்துல நடக்க போகுது, அந்த ஊர்ல உள்ள பள்ளிக்கூடமோ கல்யாண மண்டபமோ இல்ல கம்யூனிட்டி ஹால்லே இந்த மாதிரி கேம்ப் நடத்த போறோம், அங்க இந்த துறைகளுடைய சேவையெல்லாம் வழங்க போறாங்க. உங்களுக்கு அந்த திட்டங்களில் பயன்பெறணும்னா என்னென்னலாம் தகுதிகள் இருக்க வேண்டும், என்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும், இந்த சேவை தகுதி இதுதான், இந்த சேவைக்கான ஆவணங்கள் இதுதான் சொன்னோம்னா மக்கள் தயாராயிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனோ இல்ல அவங்களோட ஏமாற்றமோ இல்லாம நல்ல முறையில் இது நடக்கணும். ஆவணங்களை முறையாக மக்கள் கொண்டு வந்தால் உடனடியாக மனு மீது தீர்வு காணப்படும் என்றும் அமுதா கூறினார். 45 டேஸ்க்குள்ள முடிக்கணும். சிலதெல்லாம் அன்னைக்கே முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் மாற்றம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க, வேற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இது அம்மா கார்டுலேருந்து டெலீட் பண்ணி மாமனார் வீட்டு கார்டில் சேர்த்துட போகிறாங்க. ஸோ சில சர்வீஸ் சேம் டே முடிஞ்சிடும், சிலது ஒரு வாரத்தில் முடியும். நாங்கள் சொல்கிற மேக்ஸிமம் லிமிட் 45 டேஸ். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் என்றும், மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து முகாம்களில் கொடுக்கலாம் என்றும் தெரிவித்தார். கேம்ப்ல பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக 4 கவுண்டர் போட்டிருக்கோம். ஸோ 4 கவுண்டர்லயும் எங்களோட ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க. வரக்கூடிய விண்ணப்பம், அதாவது இந்த மாதிரி கலைஞர் மகளிர் விண்ணப்பத்தை எடுத்து அங்கேயே ஃபில்அப் பண்ணி, ஏன் பெட்டிஷன்ல ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொன்னா ஆதார் நம்பர் கண்டிப்பா தேவை, பேங்க் அக்கவுண்ட் தேவை, மொபைல் நம்பர் தேவை,
இதெல்லாம் இருந்தால் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் பேப்பரில் விண்ணப்பம் எழுதி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இல்லை. அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆதார் நம்பரும் லிங்க் பண்ண அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட்டாக இருக்குது. அவங்க எப்பயோ வச்சிருந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, எஸ்எம்எஸ் யாருக்கோ போகுது. அதனால தான் வந்து இந்த இங்கே கேம்புக்கு வந்துட்டாங்கன்னா நாங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஆவணங்கள்லாம் இருந்து நாங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவோம். முகாம்களில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று கூறிய அமுதா, இந்த திட்டத்திற்காக பிரத்யேகமாக உங்களுடன் ஸ்டாலின் இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்.